ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான காராமணி குழம்பு, அதாவது கவுப்பி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் முதல் நாள் நைட்டே 3 தரம் அலசிட்டு நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதனால் இதை நம்ம திருப்பி நல்லா கழுவணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம தண்ணியை வடிய விட்டுட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு குக்கர் இல்லாட்டி நீங்கள் சாதாரண ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour மாதிரி நல்லா ஊறி இருந்தால் ஒரு 20 minutes மாதிரி ஐ ஃப்ளேமில் வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கையில் நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கரண்டி ஒன்றில் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெந்திருந்தால் நீங்கள் தேவையான அளவு ஒரு 1/2 hour கூட வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர்லனா நம்ம 3 விசில் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் சுண்டலாக செய்யணுமா இருந்தால் 2 விசில் போதும். இப்போ இது குழம்பு செய்கிறதுனால நம்ம 3 விசில் வச்சுக்கணும். இப்போ குக்கரில் நம்ம 3 விசில் வச்சிடுவோம். வச்சதுக்கு பிறகு இது ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த ஒரு தானியம். இது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்ல வெயிட் லாஸ்க்கெல்லாம் இது நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு சத்து நிறைந்ததுனால ரொம்பவே நல்ல கன்சீவாக இருக்கவங்க, அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல இரும்பு சத்து அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. இப்போ நான் இதை மண் சட்டியில் தான் இந்த குழம்பை வைக்க போகிறேன். மண் சட்டியில் தேவையான அளவு சமையல் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய், உங்களுக்கு விருப்பமான எந்த வகையான எண்ணெயும் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு பிறகு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்குவோம். போட்டதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலம் பவுடர் இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பட்டை, கிராம்பு, ஏலமும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக வெட்டி வச்சுருந்தேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது போக 2 தக்காளியையும் நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் விருப்பம்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம். வதங்கினதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், குக்கரில் விசில் வருது, அதனால தான் இந்த ஆவி தெரியுது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம வதங்கினதுக்கு பிறகு குக்கரில் இருந்து நம்ம எடுத்ததுக்கு பிறகு விசில் போகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு, அந்த விசில் அந்த சத்தம் போகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு திறந்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும் 3 விசிலுக்கு. அதை நம்ம இந்த பாத்திரத்தில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். 4 விசில் போட்டுறாதீங்க, அது ரொம்பவே குழஞ்சிரும். ஸோ 3 விசில் போதும். இப்போ நம்ம இதில் மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். நீங்கள் மசாலா ரொம்ப மசாலாவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 2 ஸ்பூன் மாதிரி மசாலாத்தூள் நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை இல்லாதனால நான் வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை இருக்கல முடிஞ்சிருச்சு, அதனால் நான் அதில் வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுக்குவோம். புளி கரைசல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நான் கவுப்பி வெந்திருக்கு, காராமணி வெந்திருக்கதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா, மிளகுத்தூளும் போட்டிருக்கோம், எல்லாம் சேர்ந்து நல்லா வேகிறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிலர் தேங்காய் பால் ஊற்றாமல் கூட செய்வாங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ 2ஆம் பால் எடுத்து வச்சுருந்தேன். 2ஆம் பாலையும் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு, புளி கரைசலையும் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா மசாலாத்தூள் வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வேக வச்சுக்குவோம். இப்போ நல்லா வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு, இது நல்லா வெந்திருக்கிற நேரத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டதுக்கு பிறகு நம்ம கட்டிப்பால் ஊற்றி அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இறக்கி விட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காராமணி குழம்பு. நமக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது அப்படின்னா நைட்டே நம்ம காராமணி குழம்பு, கடலை அந்த மாதிரியான தானிய வகைகள்லாம் நைட்டு ஊற போட்டுட்டா காலையில் எழுப்பி டக்குன்னு நமக்கு குழம்பு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சத்து. இது காராமணி ரொம்பவே உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு தானியங்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ 2ஆம் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு 1ஆம் பால் ஊற்றுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1ஆம் பாலையும் ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கு பிறகு இறக்குனா சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கு இல்லாட்டி சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த குழம்பை நீங்கள் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். காராமணி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் வெறும் காராமணி குழம்பு, ரசம் மட்டும் இருந்தாலே
வச்சாலே நமக்கு லஞ்சுக்கு நல்லாவே இருக்கும். இதில் நல்லா புளியெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால இது வந்து மீன் குழம்பு மாதிரி கூட அந்த மீன் குழம்பு ஃப்ளேவர் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முதலாம் பாலும் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு பிறகு இறக்கிடுவோம். இறக்கி கொஞ்சம் நேரம் மண் சட்டியிலேயே மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.